மக்கள் வெதர்மன் 2 நிமிட வானிலை அறிக்கை. குறிப்பாக தென் தமிழகத்தின் வெப்பநிலை கடுமையாக உயர்ந்து காணப்படும். குறிப்பாக தென்னை மரம் காய்ந்து காணப்படும். ஒரு வறண்ட வானிலை, ஒரு கடுமையான வறட்சி நோக்கி செல்லக்கூடும் என்பது போல் இருக்கும். ஆனால் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளது. குறிப்பாக தென் சீன வங்கக்கடலிலிருந்து கிழக்கு திசை காற்று திரும்பக்கூடும். இதன் காரணமாக தற்போது என்ன ஒரு வானிலைனா, அடுத்த 3 நாட்களுக்கு ஒரு கடுமையான வெயில் தாக்கம் தமிழ்நாடு சந்திக்க உள்ளது. குறிப்பாக சென்னை முதல் தூத்துக்குடி, திருநெல்வேலி கடலோர பகுதியில் கடுமையான வெயில் இருக்கும். மீண்டும் ஒரு கோடை காலத்தில் இருப்பது போல் ஒரு வானிலை அமைப்பு அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக இந்த திருச்சி மாநகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 35 செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை உயரக்கூடும். மற்றும் அதேபோல் மதுரையில் 37 செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். கடுமையான வெயில் என்பது தென் மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடும். தென் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த தூத்துக்குடி, காயல்பட்டினம் மற்றும் திருச்செந்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதேபோல் திருநெல்வேலி அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நாங்குநேரி, வள்ளியூர், ராதாபுரத்துலாம் கடுமையான ஒரு வெயில் தாக்கம் இருக்கக்கூடும். மற்றும் அதேபோல் கரூர் மாவட்டம், கரூர், பரமத்தி மற்றும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் போன்ற பகுதிகள் மற்றும் நாமக்கல் மாநகரம் போன்ற பகுதியில் ஒரு கடுமையான வெயில் தாக்கம் இருக்கக்கூடும். அதேபோல் வேலூர் மாவட்டத்திலும் வேலூர், குடியாத்தம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு கடுமையான வெயில் தாக்கம் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக குறிப்பாக தஞ்சாவூர், அதிராமப்பட்டினம் போன்ற பகுதியில் கடுமையான வெயில் தாக்கம் இருக்கக்கூடும். அதேபோல் குறிப்பாக திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர்லாம் வெயிலின் சற்று அதிக அளவு உயர்ந்து காணப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு வெயில் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும். இணை நோயாளி இருக்கக்கூடியவர்கள் மற்றும் முதியோர்கள், குழந்தைகள் வெயில் நேரத்தில் குறிப்பாக வெளியே செல்லுவது தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் வெளியே செல்லும் போது முடிந்தளவு பேருந்துகள் மற்றும் கொடைகளை எடுத்து செல்லவும் என்பதும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெயில் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும் அடுத்த 4 நாட்கள். இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழையில் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் மழைப்பொழிவே அமையக்கூடும். ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும். பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கிறேன். இந்த அளவுக்கு பிரேக் இருக்குன்னா எந்த அளவுக்கு மழைப்பொழிவு தீவிரம் இருக்க போகுது என்பதையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவினருக்கு மறக்காமல் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அடுத்தடுத்த வீடியோக்கள் ஐ பட்டனில் வச்சுருக்கேன். வடகிழக்கு பருவமழை பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் வெதர்மேன்.